விஜயனா, நீங்க சொன்னது சேஞ்ச். அந்த சேஞ்ச்ல இது ஒரு சேஞ்சா நீங்க எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டிக்கர் கலாச்சாரத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. உங்க ஃபேன்ஸ், உங்க சப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃப்ரீபீஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டுறத பத்தி நான் பேசல. அடுத்த கவர்மெண்ட் செஞ்ச, பாஸ்ட் கவர்மெண்ட் செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸை நீங்க செஞ்ச மாதிரி, ஏதோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புதுசா இதெல்லாம் அச்சீவ் ஆன மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறது இஸ் நாட் ரைட். இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறது, அதுவே ஒரு ப்ரொபகேண்டாவா செட் பண்ணி வேலை செய்யறது இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். ஏன்னா அடுத்த 5 வருஷம் இந்த ஃபேக் நியூஸ் பரப்பி தான் நம்ம வந்து வேலை செய்ய போறோம், அதனால தான் நம்ம ஓட் பேங்க் சேஃப் ஆக போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, அது வேலைக்கு ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், டர்ட்டில் ஹேச்சிங்னு ஒண்ணு இருக்கு. இது சென்னையில ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னா, இவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ட்டில்ஸ் வந்து கடல்ல நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது விஜய் அண்ணாவோட ஆட்சியில இது நடந்தது அப்படின்னு. இல்ல சார், இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு சார். நிறைய கவர்மெண்ட்ஸ் இதை பார்த்துருச்சு சார். ஸோ அதனால இது நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு பெரிய விஷயமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அது ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ டன் போதைப் பொருட்கள் வந்து எரிக்கப்பட்டது, மாஸ்டர் சீனை ரீக்ரியேட் பண்ணிட்டாரு. இல்ல சார், இதுவும் வந்து போன கவர்மெண்ட் ஆட்சியில நடந்தது தான், செஞ்சியில நடந்தது. ஸோ ப்ராப்பரா வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி போட சொல்லுங்க. ஃபேக் நியூஸ் பரப்ப வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மதுபான கடைகளை வந்து அஃப்கோர்ஸ் நீங்களும் வந்து போன கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்கு கூட சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நீங்க இந்த ஆக்ஷனை பண்ணிருக்கீங்க. ஏன்னா இது வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல இருந்து இந்த டாஸ்மாக் மூடுறது வந்து நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம பாஸ் கவர்மெண்ட்லயும் 500 கடைகள் க்ளோஸ் பண்ணாங்க. ஒரு ரூல் வந்துச்சு, இந்த மாதிரி சர்ச்சு, ஸ்கூல்ஸ், ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிற டாஸ்மாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் ஹேப்பனிங். ஸோ தே ஹேட் டு கிவ் தெம் டைம், அதெல்லாம் பண்ணி இட் வாஸ் ஹேப்பனிங். இட் இஸ் நாட் தட் இட் வாஸ்ன்ட் ஹேப்பனிங். ஸோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து இந்த ப்ரொபகேண்டாவை செட் பண்றது, ஸ்டிக்கர் ஒட்டுறத, அடுத்தவங்க அச்சீவ்மெண்ட்ஸை ஸ்டிக்கர் ஒட்டுறத கொஞ்சம் உங்க சப்போர்ட்டர்ஸை நிறுத்த சொல்லுங்க. So we will all prosper together because yours is going to be a transparent governance.